ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம பவானி லைஃப் ஸ்டைல். என்ன கண்ணாடியில் பாருங்கள். நான் இப்போ நைட்டு சாப்பாடு பண்ண போகிறேன். என்ன நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், என்ன வீட்டில் இருந்தது, என்ன மாங்க மறந்துட்டேன், எல்லாம் வாங்கிட்டு வந்து நேற்று ஊருக்கு போகிற முன்னாடி டிமார்ட்டு போய் ஜாமான் வாங்கிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்மதி ரைஸ் தான் எழுதுறதுக்கு மறந்துட்டேன். அதனால் இப்போ நான் கொஞ்சம் டிமார்ட்டுக்கு போயிட்டு பாஸ்மதி ரைஸும் வாங்கிட்டேன். வரும்போது மற்ற பொருளும் வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்கள் நீங்கள். இன்றைக்கி நான் பெப்பர் சிக்கன் பண்ண போகிறேன். பெப்பர் சிக்கன்னா கம்பல்சரி பாஸ்மதி ரைஸ் இருக்கணும். என்கிட்ட இவர் டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்து மறந்துட்டார். நான் ஆக்சுவலி எழுத மறந்துட்டேன். 2 கிலோ பாஸ்மதி ரைஸ் வாங்கியாச்சு. நார்மல் அரிசி இருக்குது நிறையா. ஆனால் பெப்பர் சிக்கனுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் நல்லாயிருக்கும். சரிங்களா? அது 2 கிலோ வாங்கிட்டேன். பின்ன ஒரு பெரிய வாட்டர் மிலன் ஒன்று வாங்கிட்டேன். எனக்கு நல்லா 60 ரூபாய்க்கு நல்லா பெரிய வாட்டர் மிலன் கிடச்சி அது ஒன்று வாங்கியாச்சு. பின்ன புதினாவும் தனியாவும் இல்லாமல் இருந்து அதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்க இப்போ நம்ம சமையல் பண்ணலாம். பாஸ்மதி ரைஸ் நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ பாஸ்மதி ரைஸ் தாளிக்கிறதுக்கு ஜீரகம், பெருஜீரகம், பட்டை, லவங்கு, ஸ்டார் பூ, ஒத்த இலை. சரிங்களா? எண்ணெய் சூடாகிட்டு இது அப்படியே இதில் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது கரிஞ்சிடவே கூடாது. கரிஞ்சால் அந்த என்ன சோறோட டேஸ்ட்டே மாறிடும். இதுக்கு நான் 1 கிளாஸ் ரைஸ் எடுத்துருக்கேன். அப்போ 2 கிளாஸ் தண்ணி போதும். 1 2 இவ்வளோ பெரிய சட்டி எதுக்கு எடுத்தேன்னா, சின்ன சட்டியில் வச்சாலும் ஒரு மாதிரி ஒட்டி பிடிச்சி கொலன்னு ஆயிடாதுன்னா பெரிய சட்டியாக எடுத்துட்டேன். கொஞ்சோண்டு தனியாக இதில் போட்டால் தண்ணி கொதிச்சோம்னா நல்லா ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும். தண்ணி நல்லா சூப்பராக கொதிச்சுட்டு வாங்க அரிசியை போட்டுடலாம். தண்ணியோட கலர் பார்த்திங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குது. சோறும் அப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாஸ்மதி ரைஸ் நல்லா காஞ்சது பார்த்திங்களா, அதனால நல்லா சோறு கூடி வரும். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பாஸ்மதி ரைஸ் பிடிக்காது. அதனால் எனக்கு 1 கிளாஸ் ரைஸ் எடுத்துட்டேன். எனக்கு நேற்று வச்ச சாம்பார் இருக்குது. எனக்கு பாஸ்மதி ரைஸ் சிக்கன் அப்படிலாம் இருந்தால் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டேன். இப்போ நான் பெப்பர் சிக்கனுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு பாருங்கள். மிளகு, பெருஜீரகம், பின்ன இதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, இதை 3 கிராம்பு. இது பெரிய ஏலக்காய். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நிறைய போடக்கூட 1 போட்டால் போதும். குட்டி ஏலக்காய், ஜீரகம், பட்டை, பின்ன ஒரு ஸ்டார் பூ, பின்ன கல்பாசி, பின்ன பிரிஞ்சி இலை. இதை 3 நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் 2 காஞ்ச மிளகா. இது நல்லா சூடு ஏறினா போதும், இல்லைன்னா கருகிரும். ஏன்னா எல்லாம் மிக்ஸாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இதில் ஆயில் எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாது. நான் இன்னும் இதில் கொஞ்சம் அப்புறமா இறக்கும் போது கொஞ்சோண்டு பெப்பர் பொடி போடுவேன். அதனால தான் இதுக்கு இவ்வளோ காரம், இவ்வளோ பைசஸ் போதும். எங்கள் சின்ன மகனோட கம்ப்ளைண்ட் என்ன, எப்போ பண்ணால் ரொம்ப காரமாக பண்ணிடுறீங்க, இல்லைன்னா காரம் இல்லாமல் பண்ணுறீங்க. ஏன்னா நான் சிக்கன் உப்பு உரப்பு காரம் பார்க்குறதில்ல. அதனால எனக்கு இதோட மெத்தடை புரியவே மாட்டுக்கு. மற்ற காய்கறிலாம் நான் உப்பு காரம் பார்த்துட்டு செய்வேன். இது உப்பு பார்க்க மாட்டேன், காரம் பார்க்க மாட்டேன். அதனால தான் இது எனக்கு எப்போவுமே ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பெப்பர் சிக்கனுக்கு கொஞ்சோண்டு நம்ம முழு மல்லி போடணும். முழு மல்லியில் அதனால் பவுட்ரு போட்டுருவேன். நான் வெங்காயம் கட் பண்ணிட்டேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் பெப்பர் சிக்கனில் தக்காளி போடக்கூடாதுன்னு எங்கள் பையனுக்கு கொஞ்சம் புளிப்பாக பிடிக்கணும். ஒரு காய் மாதிரி 2 தக்காளி எடுத்திருக்கேன். பெப்பர் சிக்கன் கடுகு போடக்கூடாது, வெறும் ஜீரகம் மட்டும் போடணும். ஜீரகம் போட்டாச்சு. இப்போ சாதா ஜீரகம். இப்போ கட் பண்ண வெங்காயம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா தூக்கி போட்டுருவோம். இதில் விட மாட்டுக்கு கையால் தான் எடுக்கணும் போல். இந்த இஞ்சி பூண்டு மணம் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இதை. ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தவங்க ஒரு மெத்தடில் பண்ணுவாங்க. நான் ஒரு மெத்தடில் பண்ணுறேன். சரிங்களா? நீங்கள் பார்த்துட்டு இது இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு நினைக்காதீங்க. இல்லை, நம்மள்ட்ட இருக்க ஜாமானை வச்சு நம்ம பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம கழுவி வச்சுக்க சிக்கனை போட்டுருவோம். இதில் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. நான் உப்பு ஒன்றும் போடலை. இப்போ அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். மூடி வச்சதுக்கு இது தண்ணி நிறைய விடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலாவை அரைச்சிடலாம். சரிங்களா? இது இப்போ ஈரமாக இருக்குல்ல, அதனால் இப்போ இதில் அரைக்கிது. மசாலா சூப்பராக அரைச்சாச்சு. இப்போ நம்ம சிக்கன்கிட்ட போகலாம். சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு, வெள்ளை வெள்ளைன்னு பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு, மஞ்சள், கொஞ்சம் தனியா பவுடர் போடணும். கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள், ஒரு 1/2 ஸ்பூன் தனியா, கொஞ்சமாக பெப்பர் போதும். இன்னும் ரொம்ப காரமாயிட்டு நான் வாயில் வைக்க முடியாது பார்த்தீங்களா. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அப்படியே தூக்கிடணும் இதில். இப்போ நல்லா கிண்டி விட்டுடலாம். பின்ன இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். சப்பாத்திக்குலாம் ஓகே, சோறில் கிரேவி மாதிரி வரணும்ல, அதனால் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டேன்.
சிக்கன் வேகிற வரைக்கும் இந்த வாட்டர் மில்லனை கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சா நைட்டில் சாப்பாடுக்கு நல்லா கூலிங்காக இருக்கும். வாங்க கட் பண்ணலாம். நல்லா சூப்பர் கலர், பார்க்கும்போது தெரியுது நல்லா இனிப்பு இருக்கும் போல். இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் சாமிக்கு வெறும் வாட்டர் மில்லன் தான் சமையல். ஒன்றும் அவங்களுக்கு வைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைல்ல. என் தங்க குட்டி இப்போ பாவம் மாதிரி உட்காந்துருக்கேன். எங்கள் தங்க குட்டிக்கு வாட்டர் மில்லன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அவளுக்கு எப்போ கட் பண்ணாலும் கொடுத்தேனா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே அதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதை கவர் போட்டு வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி. நீங்கள் வாங்க சாப்பிட. இப்போ நம்ம மல்லி இலையை அப்படியே